4 மாநிலங்களில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி பணிகளுக்கான ஒத்திகை பணிகள் வெற்றி பெற்றுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தகவல். இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பல நாடுகளில் கொரோனா தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. அதேபோல் இந்தியாவிலும் கொரோனா தடுப்பூசியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு தீவிர முயற்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி அரசு எடுத்து வருகிறது. இந்நிலையில் இங்கிலாந்தை சார்ந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமும் ஆஸ்ட்ராஜெனகா நிறுவனமும் இணைந்து கொரோனாவிற்கான தடுப்பூசியை தயாரித்துள்ளது. இதை நம் நாட்டில் பரிசோதித்து தயாரிக்கும் பொறுப்பை மராட்டிய மாநிலத்தை சேர்ந்த சீரம் இந்தியா நிறுவனம் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. இந்த தடுப்பூசியின் அவசர கால பயன்பாட்டிற்கான அனுமதி அடுத்த மாதம் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே தடுப்பூசி வழங்கும் பணிகளுக்கான நடைமுறைகளை சோதனை ஓட்ட அடிப்படையில் செய்து பார்க்க மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி பஞ்சாப், அசாம், ஆந்திரா மற்றும் குஜராத் ஆகிய 4 மாநிலங்களில் தலா 2 மாவட்டங்களில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் ஒத்திகை பயிற்சிகள் நடந்தது. மேலும் தடுப்பூசி வழங்கும் பணிகளுக்காக கோவின் என்ற புதிய செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் பயனாளர்களின் தகவல்களை பதிவேற்றுவதில் துவங்கி தடுப்பூசி வைக்கப்படும் குளிர்பதன கிடங்கு, பரிசோதனை, அங்கிருந்து தடுப்பூசி மையத்திற்கு மருந்துகளை எடுத்து வருவது உள்ளிட்ட நடைமுறைகள் இந்த சோதனை ஓட்ட பயிற்சியின் போது மேற்கொள்ளப்பட்டன. இந்த சோதனை ஓட்ட முயற்சிகள் வெற்றி பெற்றுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்துவதை தவிர மற்ற அனைத்து பணிகளில் உள்ள நடைமுறை சிக்கல்களை கண்டறிந்து அதை முன்கூட்டி களையவே இந்த ஒத்திகை நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை அடுத்து ஏற்கனவே அறிவித்தவாறு முதற்கட்டமாக தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டிய முன்கள பணியாளர்கள் மற்றும் முதியோர்கள் குறித்த தரவு சேமிக்கும் பணிகளில் உள்துறை அமைச்சகம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.